மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை. இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் வந்து இருக்க இயலாது. அதான் அவர் முதலாவது சொன்ன 100 பேருன்னு வச்சுக்கொள்ளுவோமே. சரி, 100 பேருக்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஃபுல்லாக வந்து இந்த இடத்த வந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பெட்டா பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து வெத்திலையில் போட்டு துப்புறது, சிகரெட்டை பற்றி கொண்டு நிற்கிறது. டிக்கெட் புக் பண்ணுற இடம், இன்ஃபர்மேஷன் சென்டரும் இதில் தான். என்ன இதில் யார் ஒரு ஆள் யூடியூபர் போலோடக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே கண்டுறாங்கன்னு சொன்னால் வல்வெட்டித்துறையில் கேக் வெட்டைக்க கண்டுறாங்க. என்ன எடுக்க இல்லாத வீடியோ எடுக்கலாம், பெர்மிஷனை தர சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து காணொலி பதிவு செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அனுமதி எடுத்து தான் செய்ய வேணும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். என்ன ஐயா எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கிறீங்க? சுற்றி பார்க்குறேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லுவோமா? அவருக்கு அவர் நான் உங்களை விட்டுட்டாரு, நான் நிற்க ஃபுல்லாக என்னோட ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் ஃபார் த வீடியோ. LRTC. கிளம்பு ரயில்வேக்குள்ளால் அப்படியே உள்ளே போய் ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட், செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட், மெல்பர்ன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து வந்து மறுபடியும் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இதில் இப்படியே போக நான் நினைக்கிறேன் அந்த பஸ் இதுக்கு அங்கால பஸ் ஸ்டாண்ட், இப்படியே அந்த ஆப்பிள் கடைகளுக்கு அங்கால போக திருப்பி பஸ் ஸ்டாண்டில் மற்ற சைடுக்கு வேற வேணும். கொழும்பு பஸ் நிலையம் இப்போ கிட்டல தான் ரெனோவேட் பண்ணி திறந்திருந்தவங்க. ஸோ அந்த பஸ் நிலையம் எப்படி இருக்கு என்று சொல்லி இந்த காணொலியில் தொடர்ந்து நான் காட்ட இருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த காணொலியை முடிக்க இருக்கிறேன். இது என்ன ஃபுல்லாக எல்லாம் டாய்ஸ் கடைகள், பேமெண்ட் கடைகள், ரைட்? இதுக்குள்ள இப்போ பூந்தா வெளியில் வரையலாது. வாங்க. கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. முந்தி இப்படி இருந்ததில்லை. எதிர்பார்த்த பஸ் நிலையம், ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த கொழும்பு பஸ் நிலையம். எங்கே போட் ஒன்றையும் காணையில், வேற எங்கேயும் போட் வச்சுருப்பாங்களோ? போட்டெல்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கோ? நாங்கள் தான் மாறி இதுக்குள்ள வரோம். அந்த என்ட்ரன்ஸ் அந்த இருக்குது. இதால் போமா இப்படி என்ட்ரன்ஸால் வருவோம். முந்தி வவுனியாவில் இருக்கக்குள்ள அதுக்கிட்ட தான் வவுனியா பஸ் நின்று வலிக்கிறது. இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடியாக போன அனுபவம் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னால் அந்த டைமில் நேரடியாக பஸ் போகவும் இல்லை, நாங்கள் பாவிக்கவும் இல்லைங்க. அதில் போட்டிருக்கு மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை. வா, நல்லா தான் கட்டி எடுத்துருக்குறாங்க. අවසරය අරගෙන වීඩියෝ ගන්න. අවසරය. එනවා. එනවා. තව එක්කෙනෙක් ඇවිල්ලා එයා. ඒටි දෙවියන්. යාත්ද? යාට කතා කරන්න ඕනේ. යා කතා කරනවාද? உள்ள ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சென்டர், டிக்கெட் புக்கிங் என்று போட்டிருக்குது. இதில் யார் ஒரு ஆள் யூடியூபர் போலோடக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே கண்டுறாங்கன்னு சொன்னால் வல்வெட்டித்துறையில் கேக் வெட்டைக்க கண்டுறாங்க. என்ன எடுக்க இல்லாத வீடியோ எடுக்கலாம், பெர்மிஷனை தர சொல்லுங்கள். நாங்கள் 4 நல்ல விஷயத்தை காட்ட தானே பார்க்குறோம். ஒன்றும் பிள்ளையாக காட்டில்லை. என்ன சரிதானே? அதாவது இப்போ எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள்.
ஏன்னா உண்மையாகவே நல்ல விஷயம். ஸோ இதை பார்த்தா ஒரு 4 பேருக்கு தெரியும், ஓகே இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொல்லி. ஒரு மாதிரி மேலே ஏறி வந்துட்டேன். மேலே இருந்து பார்த்தா பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. முந்தி இப்படி எல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து அந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்குறாங்க. பெயிண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து காணொளி பதிவு செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அனுமதி எடுத்து தான் செய்ய வேணும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். வந்து நீங்கள் இவைகளோட பேசி நான் இப்படி வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி எடுத்தால் உங்களோட சேர்ந்து ஒரு ஆளை அனுப்பி விடுவினோம். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அனுமதி இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்த வீச்சுக்கு வீடியோ எடுப்பீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். தொடர்ந்து இங்கே இருக்கிற ஏரியாக்களை படமாக்க போகிறேன். முந்தி இந்த படியெல்லாம் இப்படி இருந்ததில்லை. நல்ல நீட்டாக வந்து மாபிள் எல்லாம் பதித்து இந்த இடமே வந்து கொஞ்சம் இல்லை 100க்கு 200 வீதம் வந்து மாறி இருக்குது. பெட்டா பஸ் ஸ்டாண்ட் இப்படியா என்ற அளவுக்கு இருக்குது. மத்திய பேருந்து நிலையம் புறக்கோட்டை. நல்ல அழகாக இந்த பேருந்து நிலையத்தை வந்து செஞ்சு எடுத்துருக்கீங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. முந்தையெல்லாம் பெட்டா பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னால் இப்படி இருக்காது. சில முக்கிய சிறப்பம்சங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல இந்த காணொலியில் தர இருக்கிறேன். இப்போ குறிப்பாக இப்போ இந்த இடத்துல இந்த செக்யூரிட்டியாக நிற்கிறவர்கிட்ட ஏற்கனவே கதைச்சி பார்த்துருந்தேன். அவரும் ஒரு ஆர்மியில் பெரிய ஒரு ஆளாக இருந்து அதுக்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆகிருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்துல வந்து ரிட்டையர் ஆன நிறைய பேர் வந்து செக்யூரிட்டியாக வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் வந்து இருக்க இயலாது. அதான் அவர் முதலாவது சொன்ன விஷயம். 100 பேருக்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஃபுல்லாக வந்து இந்த இடத்த வந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறாங்க. அதாவது மக்களுடைய பாவனை இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் எப்படி என்று சொன்னால் சிகரெட் பத்துற ஆக்கள், இந்த வெத்திலையை போட்டுட்டு கீழே துப்புற ஆக்கள் யாருமே உள்ளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்தையும் வச்சுருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கணும். பார்க்க அந்த ஒரு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. பாருங்கள் அப்படி இந்த இடத்த. அப்படி இல்லைன்னு சொன்னால் பெட்டா பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் இந்த இடங்களில் வந்து வெத்திலையில் போட்டு துப்புறது, சிகரெட்டை பற்றி கொண்டு நிற்கிறது, கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு ரேஞ்சுக்கு இந்த பஸ் நிலையத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. டிக்கெட் புக் பண்ணுற இடம், இன்ஃபர்மேஷன் சென்டரும் இதில் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் போடப்பட்டிருக்குது. உள்ளுக்கே வந்து போலீஸ் இருக்கணும். அதே சமயத்தில் தகவலை பெற்றுக்கொள்ளலாம். பேபி கேர் சென்டர் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, அவுட்டோர் சீட்டிங் ஏரியா இருக்குது, டாக்ஸி எடுக்கிறதுக்கு பேங்கிங் ஏடிஎம் மிஷின் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் நேரடியாக வந்து டிக்கெட்டுகளை புக் பண்ணி எடுத்து கொள்ளலாம். திடீரென்று பார்த்தா எங்கேயோ வெளிநாடுகளில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இது வெளிநாடு இல்லை, இது இலங்கை தான். அதுவும் குறிப்பாக இலங்கையின் மத்திய பேருந்து நிலையம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் பிரம்பா, பொதிகள் பிரம்பான்னு சொல்லி இந்த இடத்துல டஸ்ட்பின்னும் வந்து வச்சிருக்கணும். குறிப்பாக இந்த நிலங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இதை வந்து பராமரித்து கொண்டு வராங்கன்னு சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்ட அளவில் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் சொன்னால் இதை வந்து கூடுதலாக வந்து பராமரித்து கொண்டு வாரது வந்து ஏர்ஃபோர்ஸில் ஏற்கனவே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன ஆட்களை வச்சு இந்த இடத்துல இந்த பஸ் நிலையத்தை வந்து பராமரித்து கொண்டு இருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன ஐயா எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கிறீங்க? சுற்றி பார்க்குறேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லுவோமா? அவருக்கு அவர் நான் உங்களை விட்டுட்டாரு, நான் நிற்க ஃபுல்லாக என்னோட 2 வண்டி இருக்கிறாரு. அவங்க வந்து போலீஸ் இல்லை, LRDCன்றது அவர் சொல்கிறார் இது ஸ்ரீலங்கன் லேண்ட் டெவலப்மெண்ட் தான். ஓ, அவங்களும் மற்றது யார் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து தான் ஃபுல்லாக செக்யூரிட்டி இது பண்ணுறாங்க. இந்த இவர் தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் ஃபார் த வீடியோ. LRDC. இந்த இடத்துல இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்ய இருக்கிறேன்.
இப்போ இந்த பெட்ரா பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தூரம் கட்டுப்பாடாக வச்சிருக்கிறது வந்து மிக கஷ்டமான மிக கடினமான ஒரு விஷயம். அப்படி இருந்தும் இந்த இடத்துல அதிக அளவில் செக்யூரிட்டிகளை வந்து வேலைக்கு அமர்த்தி இந்த இடத்துல வந்து கட்டுப்பாடாக வச்சுருக்குறாங்க. அதுதான் நான் முதலே சொல்லியிருந்தேன். நான் திடீரென்று இப்படி பாருங்கள், இந்த இடத்த வந்து இப்படி காட்டணும். இங்கேருந்து பாருங்கள், லோட்டஸ் டவரை மறைச்சிட்டு அந்த மரம் அப்படியே இந்த ஆங்கிளில் காட்டுங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வெளிநாட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.